சுந்தரி, சுந்தரி, சீக்கிரம் வா, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. யோ, என்னையா யானையை கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா சுந்தரி, காலையில காட்டு பக்கம் போனேனா இந்த யானை தனியா சுத்திக்கிட்டு வந்துச்சு. பாவம் சுந்தரி, அதான் வளர்ப்பலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். யோ, பைத்தியமாயா பிடிச்சிருக்கு உனக்கு? நாய் பூனைனா பரவாயில்ல, நீ என்னையா யானையை கூட்டிட்டு வந்திருக்க? சுந்தரி, நாய் பூனையை வளர்க்குறவன் எல்லாம் சாதாரண மனுஷன். இந்த மாதிரி பெரிய யானையை வளர்க்குறவன் தான் பெரிய மனுஷன். அதுதான் சுப்பு. நீ இப்ப என்கிட்ட வாங்க போற அப்பு. ஏ சுந்தரி, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த யானையை நம்ம வளர்த்தாதான் இந்த ஊருக்குள்ள நம்மள பெரிய ஆளு நினைப்பாங்க. யானையை கட்டி தீனி போட்டா இந்த சுப்பு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. யோ, உனக்கே இங்க சோறு இல்ல, 2 நேரம் தான் சோறு போடுறேன். யானையை கட்டி தீனி போடுற முகரக்கட்டைய பாரு, முகரக்கட்டைய. ஏன் சுந்தரி, ஏன் வளர்க்கின நல்லா தானே இருக்கு. ஜீவர் சுந்தரி, எங்க ஊர்ல என்னை எல்லாம் ஆணழகன்னு தான் சொல்லுவாங்க, தெரியுமா உனக்கு? உனைய கட்டின குளிக்க சோப்பு கூட தர மாட்டேங்கிறா, அதனாலதான் இப்படி ஆகிட்டேன். யோ, கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்காதையா. சுந்தரி, ஏ சுந்தரி, என்னடி யானை வீட்டு முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்க? மா, அதை ஏமா கேட்குற? இந்த ஆள் யானையை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு இதை வளர்க்கலாங்கிறியாமா? ஐயோ, இந்த கொடுமையை யாராவது கேளுங்களேன். கடவுளுக்கு கண்ணே இல்லையா? என் மக வாழ்க்கை இப்படி இருக்கே. இந்த கிறுக்கு பையில கட்டிக்கிட்டு என் மக தினம் திண்டாடிக்கிட்டு கிடக்குறா. யாராச்சும் வாங்களேன், இங்க நடக்கிற குத்த வந்து கேளுங்களேன், வாங்களேன். ஏமா, என்னம்மா பிரச்சனை? என்னம்மா யானையை வீட்டு முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்க? எல்லாம் இவன் பண்ற வேலை தாங்க. யானையை வீட்டுல வளர்க்க போறானாங்க. இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. என்ன சுப்பு, வீட்டுல கோழியை வளர்க்கலாம், குழந்தைய வளர்க்கலாம், யானை எப்படி சுப்பு வளர்க்க முடியும்? யோ, அவுச்சு முட்டையில ஆப்பாய் போட்ட மாதிரி பேசாதையா. கோழியும் குழந்தையும் உனக்கு ஒன்னா? ராசனாலும் கேட்க மாட்டியா? யானை எப்படி சுப்பு வளர்ப்ப? நான் எதுக்கு வளர்க்குறேன்? சோறு போட்டு அதே வளர்ந்துட்டு போகுது. பாத்தீங்களாங்க, இப்படிதாங்க ஏடா கூடமாவே பேசுவாங்க அவன். என்ன சுந்தரி, நீயாவது உன் புருஷன்ட்ட சொல்றது இல்லையா? அக்கா, நான் என்னக்கா செய்வேன்? இந்த ஆள் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா. யோ, யானையை கொண்டு போய் காட்டில் விட்டுவாயா, போயா. நீ எந்த வேலையும் உருப்படியா செஞ்சதுல இந்த ஒரு வேலையாவது உருப்படியா செய்ய. கொண்டு போய் யானை காட்டுல விட்டு வாப்போ. சுப்பு, போய் விட்டுட்டு வாப்பா, அதான் இத்தனை பேர் சொல்றோம்ல. யோ, சொன்னா கேட்டியா? போயா, போய் விட்டுட்டு வாயா. போதும், நிறுத்துல எல்லாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கீங்களே, டெய்லி ஒரு ஆள் இந்த யானை சோறு பண்ண முடியாதா? சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப பதில் சொல்லுங்க. இது ஒரு வாயிலா ஜீவன் தானே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சுப்பு, யானைக்கு எப்படிப்பா சோறு போட்டு வளர்க்க முடியும்? சுப்பு, நியாயமா பேசு சுப்பு. யானை எப்படி சுப்பு வளர்க்க முடியும்? இந்த யானையை நம்மளால வளர்க்க முடியும், ஆனா நீங்க வளர்க்க மாட்டீங்க. பசியோட இருக்க ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போடணும்னா யாருக்கும் மனசு வராது. இதே இந்த இடத்துல யானைக்கு பதிலா ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு கோயில் கட்டணும்னு சொன்னா அப்ப மட்டும் காசை கொண்டாந்து கொட்டுவீங்க. வாயிலா ஜீவனுக்கு ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. இதான் என் மனுஷங்களோட புத்தி. பறவைக்கு பச்சரிசி போடவே யோசிக்க வேண்டியதானே நீங்க. ஆனா எங்கேயோ இருக்க உண்டியல கொண்டு போய் லட்ச லட்சமா பணத்தை போடுவீங்க. சுப்பு ஓவர நாயம் பேசுறேன், வாங்க எல்லாம் போலாம். இதுக்கு மேல எங்க என்னம்னா சுப்பு நம்மள நாரா கிழிச்சு தம்பி விட்டுவேன் போல. வாங்க போயிடலாம். ஆமா ஆமா, யானைக்கு சோறு போடாதவங்க யானைக்கு சோறு போடாதவங்கன்னு சொல்லியே சாவடிச்சிருவான். வாங்க போயிடலாம். யானை, என்ன மன்னிச்சிரு யானை. இந்த மனுஷங்க பத்தியில நீ இருந்தா இவங்க புத்தி உனக்கும் வந்துடும். வா, உன்னைய கொண்டு போய் காட்டிலே விட்டுறேன். யோ, ஏயா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல சுந்தரி, என்ன மன்னிச்சிடு. இந்த யானையை கொண்டு போய் நான் காட்டிலே விட்டு வரேன். யோ, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டு அழுதுட்டு போயிட்டு இருக்க? இல்ல சுந்தரி, நான் வரேன். அம்மா, அவர் பாவம்மா. ஏ சுந்தரி, அவன் தான் லூஸ் தனமா பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீ வேற ஏண்டி ஒரே தான் நடிச்சுக்கிட்டு தெரியறான். எவனாவது யானை வீட்டுல வளர்ப்பாங்களா? ஆனா ஒண்ணு சுந்தரி, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன். உன் புருஷன் சமுதாய கருத்தெல்லாம் பேசிட்டு போனா பாரு, அதை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது. சரி, இப்படியே நின்றுட்டு இருக்காம வா உள்ள. வருவேன் யானையை விட்டுட்டு. பாருங்க மக்களே, நம்ம மக்கள் ஜோசியம் பரிகாரம் வேண்டுதல்னு காசை கொண்டு போய் கொட்டுவாங்க. ஆனா பசியோட இருக்க ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. சரிங்க மக்களே, இந்த யானைக்காக ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வரோம். பாய்.